நடந்தது. 22 அடி தாய்ச்சியில Sir, good morning. Voice கேக்கல sir. ஓகே, வெரி குட் மார்னிங். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் தெரியுமா? வெரி வெரி குட் மார்னிங் சார். வாழ்க வளமுடங்க. எஸ், வாழ்க Good வளமுடன். morning, sir. எஸ், குட் மார்னிங். Psychology Good of morning. money. சைக்காலஜி ஆஃப் மணி இல்ல, தி சைக்காலஜி Hey, ஆஃப் ஸ்பெண்டிங் மணி. Spending money, sorry. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. வாழ்க வளமுடன். Good morning, sir. எஸ், வாழ்க வளமுடன். ஏன்னா இதுல வந்து ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. செலவு செய்யறதுக்கும் சம்பாதிக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பணம் சம்பாதிப்பது அல்ல, பணத்தை செலவு செய்யறதோட சைக்காலஜி. சோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் என்னன்னா, செலவு எப்படி பண்றது அப்படிங்கிறது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா, எப்படி சம்பாதிப்பது. இப்ப இந்த ரெண்டு விஷயமும் தேவை அப்படிங்கிறத நமக்கு புரியாது. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படின்னா, எப்படியாவது என்னமாவது எங்கிருந்தாவது சம்பாதிக்கணும். ஏன்னா உங்களுக்கு காலங்காலமா ஒரே விஷயம் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க, சம்பாதிக்கணும் சார் சம்பாதிக்கணும் எப்பங்க சார் வாழ்றது? சம்பாரிச்சுட்டே இருக்கணும். குமார் சார் வந்து சம்பாரிச்சுட்டே இருக்கிறவரு. ஜோதிக்கு வந்த அப்புறம் வாழ ஆரம்பிச்சுக்கணும் சார். நீங்க வாழ வந்து ஆரம்பிச்சுங்க சார். நான் வாழ்ந்துட்டு எஸ், இருக்கேங்க சார். இதுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வாழ ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஏன்னா நமக்கு எவ்வளவுதான் பணம் இருந்தாலுமே, எவ்வளவுதான் சம்பாதித்தாலுமே, நம்மளுடைய நிலை என்ன அப்படிங்கறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பணம் மட்டுமே வாழ்க்கை கிடையாது, பணம் மட்டுமே இந்த உலகம் கிடையாது, பணமே வாழ்க்கையா அப்படின்னு எல்லாம் வந்து நிறைய கொஸ்டின் பண்ணுவாங்க. சோ அந்த பணம் வந்து சம்பாதிப்பது ஒரு தவறான விஷயம் அப்படின்னு உங்கள்ட்ட சொல்லுவாங்க. அதே மாதிரி பணத்துக்கு பின்னாலேயே ஓடிட்டு இருக்கிறது தவறான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வந்து மூடர்கள் அப்படிதான் பேசுவாங்க. சோ அதனால அதெல்லாம் செய்யணுமா அப்படின்னா நிறைய செய்யணும். நிறைய சம்பாதிக்கணும், அதுக்கு பின்னால் நல்லா ஓடணும், நல்லா சம்பாதிச்சு நிறைய சேர்த்து வைக்கணும். புரியுதுங்களா? சோ இதெல்லாம் வந்து மூடர்கள் சொல்லும் வார்த்தைகள். அதனால நீங்க அதையெல்லாம் நம்பிடாதீங்க. பணத்தை நிறைய சம்பாதிக்கணும். நிறைய சம்பாதிச்சாதான் அது சரியாகும். ஆனா நாம எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இது ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு டாக்டர் வந்து ஒரு ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பொண்ணு வந்து வராங்க. சோ அந்த பொண்ணு யாரு அப்படின்னா, கண் பார்வை பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு. சோ அவங்க ரொம்ப காலமா கண்ணாடி போட்டே இருக்கிறாங்க. டாக்டர் வந்து கன்சல்ட் பண்றாங்க. டாக்டர் வந்து டாக்டர் குட்மேன், நல்ல மனுஷன். அவரு என்ன பண்றாரு, அந்த பொண்ணுக்கு ஒரு அறுவை சிகிச்சை மூலமாக 2 கண் பார்வையும் தெளிவாக 100% கிடைக்கிற மாதிரி பண்ணிட்டார். 100% கண் பார்வை சரியாகி விட்டது. சந்தோஷமான விஷயம் தானே? அந்த பொண்ணு ரொம்ப ஹாப்பி. சோ அங்க இருந்தே அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டாங்க. போய் ஒரு 3 மாசத்துக்கு அப்புறமா ரொம்ப கோவமா, டென்ஷனா, டாக்டரை எதையாவது பண்ணிடணும்னு முடிவோட திரும்பி வராங்க. 3 மாசத்துக்கு முன்னாடி சந்தோஷமா போனவங்க 3 மாசத்துக்கு அப்புறம் கோவமா வராங்க. சோ கோவமா வந்து அவங்க டாக்டரை பார்த்து சொல்றாங்க, டாக்டர் நீங்க வந்து ரொம்ப எனக்கு மோசமான ஒரு துரோகத்தை பண்ணிட்டீங்க. துரோகத்தை பண்ணிட்டேனா? ஆமா, நீங்க வந்து எனக்கு துரோகத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு. நம்ம கிளாஸோட லிங்க வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய பேட்ச்ல இருக்கிறவங்களுக்கு நீங்க அப்படியே வந்து ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் அனுப்புங்க. அதே மாதிரி ஒரு குரூப் கால் அப்படி பண்ணி அதுல இருக்கிறவங்க தூங்கிட்டு இருப்பாங்க. சோ அவங்களெல்லாம் வந்து இதுல ஜாயின் பண்ண வைங்க. ஸோ எக்ஸாமினேஷன் அது இதுன்னு நிறையா டைட் ஷெட்யூல் இருக்கு.
ஸோ அதனால கம்மியான ஆட்கள் அட்டன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க அதை சரிப்படுத்துறதுக்கு நீங்க வந்து உங்களுக்குள்ளார உங்களோட பேட்ச் 23, 25, 27, 32, 36 எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. அந்த பேட்சுக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்க. அதே மாதிரி கால் பண்ணுங்க. குரூப் காலிங் பண்ணுங்க. ஸோ அதனால மற்றவர்கள் வந்து இந்த கிளாஸுக்கு ஜாயின் பண்றதுக்கு அவங்க தூங்கிட்டு இருந்தாலும் எந்திரிச்சு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. அதே மாதிரி ஜஸ்ட் ஒரு மெசேஜ் போடுங்க. கிளாஸ் ஸ்டார்டட், ஜாயின் நவ் அப்படின்னு போடுங்க. ஏன்னா மெடிடேஷன்ல 30 பேர் 35 40 வரைக்குமே அட்டன் பண்றாங்க. இந்த கிளாஸ்க்கு கம்மியா அட்டன் பண்றாங்க. ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கறத வந்து நாம பார்ப்போம். ஸோ அப்ப அந்த டாக்டர் மேல அந்த பேஷண்ட் ரொம்ப கடுப்பா இருக்கிறாங்க. வந்து ரொம்ப சண்டையும் போடுறாங்க. ஸோ அந்த டாக்டர் வந்து என்ன பண்றாரு, அந்த பொண்ணுக்கு ஃபுல் எக்ஸாமினேஷன் ஃப்ரீயா பண்றாரு. கண்ணை வந்து முழுசா ஆராய்ச்சி பண்ணி கண்ணுல ஏதாவது பிரச்சனை இருக்கா, சர்ஜரி பண்ணுனதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, இல்ல கண்ணே ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சான்னு முழு சர்ஜரிக்கு அப்புறமா அந்த முழு டெஸ்டையும் கம்ப்ளீட்டா ஃப்ரீயா எடுத்து பார்க்கிறாரு. பார்த்ததுல அவருக்கு தெரிஞ்சது என்னன்னா, கண்ணு ரொம்ப நல்லா வேலை செய்யுது. 100% நன்றாக குணமாயிருக்கு, ஹீல் ஆயிருக்கு. கண் பார்வை மிக மிக சிறப்பாக இருக்கு. ஸோ டாக்டர் கேட்கிறாரு, அம்மா உங்க கண் பார்வை ரொம்ப சிறப்பா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம பண்ணதிலே பெஸ்ட் சர்ஜரின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்சஸா இருக்கு. அப்புறம் ஏம்மா என்கிட்ட வந்து சண்டை போட்டுருக்கிற? ஏன் என்ன நான் துரோகி துரோகின்னு சொல்லிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, என்னோட கணவன் என்னை விட்டு போயிட்டாரு. என்னோட ஆபீஸ்ல யாருமே என்ன மதிக்கிறது இல்ல. என்னுடைய சுற்றார், உற்றார், உறவினர் யாருமே வந்து இப்ப என்ன சரியா கவனம் செலுத்துறது இல்ல. எல்லாமே எனக்கு மைனஸா போயிருச்சு. எல்லாரும் யாரெல்லாம் என்ன விரும்பிட்டு இருந்தாங்களோ அவங்க எல்லாம் என்ன வெறுக்கிறாங்க. என்ன பார்க்கறதுக்கு எனக்கே அசிங்கமா தோணுது அப்படின்னு அந்த பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. என்ன காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு ரொம்ப சின்ன வயசுல இருந்தே எல்லாருமே கண்ணாடி போட்டே அவங்கள பார்த்துட்டாங்க. சோ தன்னுடைய கணவன் வந்து அந்த கண்ணாடி இருக்கும்போது இருந்த அழகை தான் விரும்பி இருக்கிறாரு. சோ அதனால அந்த பொண்ண திருமணமும் பண்ணியிருக்காரு. இப்ப பார்க்கும்போது கண்ணாடி இல்லாம அந்த பொண்ண அவருக்கு பிடிக்கல. அதனால அவரு கோவிச்சுட்டு போயிட்டாரு. சோ அப்படி என் வாழ்க்கையே நான் இழந்துட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து சண்டை போட்டுருக்கிறாங்க. இதுதான் உண்மையான நிலை. நமக்கு ஒரு விஷயம் வேணும்னு நினைக்கிறோம். அதுக்காக வந்து உழைக்கிறோம், ஓடுறோம், முயற்சி செய்றோம். அதுக்கு பின்னால போறோம். அது நமக்கு வந்து முழுமையா ஒரு சக்சஸ்ஃபுல்லா கிடைச்சதுக்கு அப்புறமா, அதுல நமக்கு சரியான ஒரு பிரயோஜனம் ஆச்சா? அது மூலமாக நமக்கு பயன்கள் நல்லது நடந்ததா? அப்படின்னு பார்த்தா, அது இல்லாம இருக்கும். அதுக்கு பெட்டர் நீங்க வந்து பழைய நிலைமையிலேயே இருந்திருக்கலாம். அப்படி ஒரு தோணல் வரும். நெறைய பேர் சொல்லுவாங்க, "பணம் வந்துருச்சு, நிம்மதி போயிருச்சு." இல்லையா? வாழ்க்கை வந்து நல்லாயிருச்சு. ஆனா அமைதிங்கிறதே என்னோட வாழ்க்கையில இல்ல அப்படிம்பாங்க. சோ இது என்னன்னா, அவங்களுக்கு என்ன தேவைங்கிறது அவங்களுக்கு புரியல. அவங்க வாழ்க்கை எப்பேர்ப்பட்டதுன்னு அவங்களுக்கு தெரியல. இந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க நிம்மதி இல்லாத வாழ்க்கைய வாழ்றாங்க. பணம் இல்லன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க, துக்கப்பட்டுட்டு இருந்தாங்க, கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. பணம் வந்துருச்சு, இப்ப நிம்மதி இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. துக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க, கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க. இது இயற்கையா எல்லாத்துக்கும் நடந்துட்டே இருக்கு. அப்போ இது நமக்கு உண்மையிலே சரியா ஆகணும் அப்படின்னா, உண்மையிலேயே பாவப்பட்ட மனிதர் யார் அப்படின்னு பார்த்தா, எல்லா சம்பத்துகளும், எல்லா நன்மைகளும், எல்லா நிகழ்வுகளும், எல்லா ஐஸ்வர்யமும் ஒருத்தர்கிட்ட இருக்குது. ஆனா அவர்கிட்ட சந்தோஷம் மட்டும் இல்ல. சந்தோஷம் மட்டும் இல்ல. அப்போ பணம் வந்து உண்மையிலேயே நமக்கு சந்தோஷத்த குடுக்குமானா, சந்தோஷத்த குடுக்காதுன்னு தான் சொல்லணும். ஆனா பணம் இல்லன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா அப்படின்னா, நிச்சயமா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. சான்ஸே இல்ல. எப்படி? பணம்
பணம் இருந்தா சந்தோஷம் கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமா இல்ல. மேபி பணமே இல்லைன்னா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமானா நிச்சயமா சந்தோஷம் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப பணம் இருந்தா சந்தோஷமா, பணம் இல்லைன்னா சந்தோஷமா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பணம் இருந்தாதான் சந்தோஷம். பணம் இல்லைனாலும் சந்தோஷம் இருக்கும். ஆனா பணம் இருக்காது. பணம் இருந்தா சந்தோஷமும் இருக்கும், பணமும் இருக்கும். 2 இருக்கும். இது ரொம்ப குழப்பமான ஒரு விஷயமா இருந்தாலும், இத வந்து நம்ம கொஞ்சம் நிதானமா புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். பணம் நமக்கு தேவையா, தேவையில்லையா அப்படின்னா, பணம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அத தவிர்க்கவே முடியாது. நம்ம சம்பாதிச்சே ஆகணும், மேன்மை அடைந்தே ஆகணும், உயர்வுக்கு வந்தே ஆகணும். கோடிகள்ல சம்பாரிச்சா பல 1000 கோடிகள்ல சம்பாரிக்கிறதுக்கு உழைச்சே ஆகும். இந்த மாதிரி பணம்ங்கிறதுக்கு பின்னாடி ஓடணுமானா, நிச்சயமா ஓடணும். நிச்சயமா உழைக்கணும். நிச்சயமாக அதுக்கான நேரங்கள செலவு பண்ணணும். அதுக்கான உயர்வுகளுக்காக நம்ம எல்லா முயற்சிகளையும் செய்யணும். பட் அதே டைம்ல அந்த பணம் மட்டும் உங்க வாழ்க்கையான்னு கேட்டா, நிச்சயமா அது வாழ்க்கை கிடையாது. பணம் மட்டும் வாழ்க்கை கிடையாது. பணம் மட்டும் சந்தோஷம் கிடையாது. அப்ப இந்த சந்தோஷம் எங்கிருந்து வரும் அப்படின்னா, இந்த பணம் சம்பாதிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குதான்னு பார்க்கணும். இந்த பணம் சம்பாதித்து நீங்க செலவு செய்யும் போதெல்லாம், நீங்க சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு உங்களுக்கு தெரியும். அப்ப சம்பாதிக்கிறது மட்டும் இல்ல, சம்பாதிக்கிறனால நம்ம சந்தோஷமா இருக்கிறோமா? அப்படிங்கிறது முக்கியம். இப்போ சர்ஜரி பண்ணிக்கிட்டதுனால தப்பில்ல. அந்த சர்ஜரி பண்றது தேவையா? தேவையில்லையான்னு நமக்கு தெரியும். சோ யாருக்கு அது பிடிக்குமோ, யாருக்கு பிடிக்காதோ அப்படிங்கிறது இது வாழ்க்கைக்கு ஒத்து போகுமா? ஒத்து போகாதா? இதையெல்லாம் தெரிஞ்சுட்டு தான் நம்ம பணத்தையே வந்து கையாளணுங்கிறது தான் உண்மை. அப்ப நமக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, பணம் சம்பாதிக்கணுங்கிறது தெரியும். பணத்த செலவு பண்ணணுங்கிறதும் தெரியும். ஆனா, அது செலவு பண்றது சரியா? தவறான்னு தெரியாது. பணம் சம்பாரிக்கிறது சரியா? தவறான்னு நமக்கு தெரியாது. இதுதான் ப்ராப்ளமே. நமக்கு இங்க தெரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம், பணம் செலவு பண்ணா சந்தோஷமா இருக்குமா? பணம் பணம் வந்து செலவு செய்வதற்காகத்தான், சேமிப்பதற்காக கிடையாது. பணம் வந்து சம்பாதிப்பதற்குத்தான். அது மட்டும் இல்ல, நம்ம சந்தோஷமா இருப்பதற்குத்தான். அப்போ நம்ம பணம் சம்பாரிக்கிறது ரொம்ப முக்கியம். அதே டைம்ல செலவு பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா, அதை எப்படி செலவு பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஏன்னா, நமக்கு சந்தோஷம் கிடைக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம செலவு பண்றோம். அது கரெக்ட். ஆனா, அதுவே வந்து பிரச்சனையா மாறிறாது. ஒரு நண்பர் இருக்கிறாரு. அந்த நண்பர் என்ன பண்றாருன்னா, மாசமானா சம்பளம் வாங்குறாரு. சம்பளம் வாங்கிட்டு நல்லா ஜாலி அடிச்சு ஊரெல்லாம் சுத்தி, டூர் எல்லாம் போய் வந்து திரும்ப ஜாப்ல ஜாயின் பண்ணி வேலை செஞ்சுட்டே இருப்பாரு. ஆனா இவருக்கு என்ன ப்ராப்ளம் அப்டின்னா, இவரு வாங்குற அந்த 30 நாள் சம்பளத்துல 2 நாள்ல டூர் போய் செலவு பண்ணிட்டு 28 நாள் காசு இல்லாம கஷ்டப்படுவாரு. இது வந்து ஒரு சரியான சந்தோஷமான பணத்தை கையாளும் முறையா அப்டின்னா நிச்சயமா இல்ல. ஒரு பணம் நமக்கு கிடைக்குது அப்டின்னா, அத எங்கேயாவது இன்வெஸ்ட் பண்றோம். ஒரு கோல்டு வாங்கி வைக்கிறோம். இல்லன்னா வந்து ஒரு வாடகைய குடுத்துடுறோம். இல்லன்னா வந்து ஒரு லோன கட்டிர்றோம். ஒரு குழந்தைக்கு ஃபீஸ் கட்டிர்றோம். அப்புறமா சாப்பாட்டுக்கு உண்டான கிராசரி எல்லாம் வாங்கி வச்சுடுறோம். இப்படிங்கிறது ஒரு லாங் டைம் சந்தோஷத்தை தரக்கூடியது. அப்ப இதுக்காக சம்பாரிக்கலாம். இதுக்காக செலவு பண்ணலாம். தப்பே கிடையாது. ஏன்னா, இத செஞ்சு வைக்கும்போது ஒரு ஹவுசிங் லோன் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஒரு வீடெல்லாம் ரெடி பண்ணி, வாடகை வீட்ல இருந்து
சொந்த வீட்டுக்கு போகலாம். பேராசைப்பட்டு போகக்கூடாது. உங்களுக்கு என்ன உங்களால செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு ஏற்பாடு பண்ணி அந்த லெவல்ல அந்த வீட்டை வாங்கி 1 பிஹெச்கே 2 பிஹெச்கே எப்படி உங்களால வாங்க முடியுமோ இன்னர்ல அவுட்டர்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க வாங்கி அங்க போய் செட்டில் ஆகி கடனாளியாக வாழலாம். தப்பில்லை. ஏன்னா அந்த வீட்டுல வாழும் பொழுது ஒரு மன நிம்மதி. பெரிய கொட்டாரம், பெரிய பிரம்மாண்ட ஒரு அரண்மனையில நான் இருக்கிறேன். ஆனா வாடகைக்கு இருக்கிறேன் அப்படின்னா அதுல எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை. மாசமானா நீங்க அந்த ஆளை பார்த்து பயந்தே ஆகணும். நீங்க இருக்கிற வீடு பிரம்மாண்டம், உலகமே உங்களை பார்த்து பயப்படும். சோ அவரு எங்க தெரியுமா இருக்கிறாங்க? காசா கிராண்ட் 3 பிஹெச்கே இல்லைன்னா என்ன சிட்டி ஸ்கொயர்னா கியூ ஸ்கொயர், அதுல 4 பிஹெச்கே கார் பார்க்கிங், முன்னாடி பயங்கரமா உள்ள போறக்கே ஐடி கார்டெல்லாம் காட்டணும், செக்யூரிட்டி, அவென்யூ எல்லாம் ஓகே தான், கதையெல்லாம் ஓகே தான். நீங்க இருக்கிறது ஒரு பிரம்மாண்டம் தான். ஆனா வாடகைக்கெல்லாம் இருக்கீங்க, அங்கதான் போச்சு, அங்கதான் அவுட் ஆயிருச்சு. மாசமானா நீங்க யாரையோ பார்த்து பயப்படும். இதே ஒரு சொந்த வீடு, மாசமானா பயங்கர கடன், லோன் கெட்டியே 15 வருஷம் தலைக்கு மேல நிக்குது. அதே டைம்ல சின்ன வீடு ஒரு 2 பிஹெச்கே இல்லைன்னா 1 பிஹெச்கே, ஒரு கிரவுண்டு, அரை கிரவுண்டுல ஒரு சிம்பிளான ஒரு குவார்டர்ஸ் மாதிரி ஒரு வீடு. ஆனா உங்க சம்பாதியத்திற்கும் மேலான ஒரு வீடு. ஏன்னா கடன் ஆயிருக்கல, கடன் இருக்குல்ல. இது சரியா தப்பா? இது செலவு பண்றது கரெக்டானா? நீங்க பிரம்மாண்ட வீட்டுல வாடகைக்கு இருக்கிறத விட இந்த சாதாரண வீட்டுல சொந்த வீட்டுல இருக்கிறதா சிறப்பு. ஏன்னா உங்களை எந்த காலகட்டத்திலையும் யாரும் சட்டி எடுத்துட்டு போடா, காசு தரலன்னா உன்னை அப்ப பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், எந்த பயமும் இல்லாம காலையில எந்திரிச்சா நிம்மதியா தூங்கி அதனால அதை விட நிம்மதியா இருந்து வாழலாம். இந்த நிகழ்வு உங்களுக்கு நடந்துகிட்டே இருக்கும். இந்த நிகழ்வு உங்களை வளர்த்திக்கிட்டே இருக்கும். போய் படுத்தா நல்ல தூக்கம் வரும். இந்த சந்தோஷமா நீங்க இருப்பீங்க. நீங்க கடனாளியாக இருந்தாலும் யாராவது நான் என்னோட வீட்டுலதான் இருக்கிறேன், என்னோட வீட்டுலதான் இருக்கிறேன்னு மாறு தட்டி சொல்ற தைரியம் உங்களுக்கு இருக்கும். 30 நாள் ஆயிருச்சே, 28வது நாள் தாண்டிருச்சே, வாடகை கொடுக்கணுமே, என்ன பண்றது, பயமே இருக்காது. ஆனா லோன் கட்டும் போது பயம் இருக்கும், டென்ஷன் இருக்கும். ஆனா அது சேவிங்ஸ். எப்படியாவது அந்த பணம் எங்கேயாவது ஒரு மூலையில நாளைக்கு கோடிகளாக மாறும். இன்னைக்கு வாங்கினது 1.25 லட்சம் ரூபாய்க்கு செண்டு. 15 வருஷம் நீங்க கட்டி முடிக்கும் போது அங்க ஒரு செண்டு 15 லட்சம் ரூபாய். நீங்க மொத்தம் லோனே 15 லட்சம் ரூபாய் தான் வாங்கியிருப்பீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு கிட்ட இருக்க 3.25 செண்டு, 3.5 செண்டு, ஒரு கிரவுண்டு, அரை கிரவுண்டு, அந்த இடத்தோட விலை செண்டு 15 இருந்து 20 லட்சம் ரூபாய் இருக்கு. பாருங்க, நீங்க கட்டினது 15 லட்சம் ரூபாய், அந்த இடத்த மட்டும் வித்தாலே உங்களுக்கு 45 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அது இல்லாம அந்த வீடு, அந்த லோனு, வட்டி எல்லாம் சேர்த்தனாலே ஒரு 22 லட்சம் 25 லட்சமா வச்சுங்களேன். அப்பவும் அதுக்கு 45 லட்சம் ரூபாய் கிடைக்கும். 15 வருஷத்துல வருஷத்துக்கு 1.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபம் தான் கிடைச்சிருக்கு. ஒரு மோசம் இல்லை. நீங்க வாடகையா கட்டியிருந்தா கூட இப்ப அந்த வாடகையை சேமிச்சு அதுக்கு மேல ஒரு லாபம் வச்சு டபுளா கிடைக்குது. கொடுத்த வாடகையும் திருப்பி கிடைச்சிருச்சு, அதுக்கடையில அந்த வீட்டோட பணமும் டபுள் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு டபுள் லாபம் ஆயிருச்சுல்ல. இதே நீங்க வாடகைக்கே இருந்திருந்தா, சோ நம்ம பணத்தை நிறைய சம்பாதிக்கணுங்கிறது சரிதான், செலவு பண்றதுங்கிறது சரிதான், கடனாளி ஆயிருவோங்கிறதும் சரிதான். ஆனா நீங்க நிம்மதியா இருப்பீங்க, உங்களுக்கு அங்க சந்தோஷம் முழுமையா கிடைக்குங்கிறது தான் உண்மை. அப்ப எங்க நமக்கு நம்ம செலவு பண்ணும் போது நமக்கு சரியான சந்தோஷம் கிடைக்குதுங்கிறது நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம். சோ சந்தோஷம் இல்லாத நம்ம ஒரு விஷயத்தை செய்யறோம் அப்படின்னா
அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்ப நீங்க வந்து சம்பாதிக்கிறீங்க. உங்க பொண்ணு இல்லன்னா உங்க சன்னு வந்து வீட்ல இருக்கிறாங்க, படிக்கிறாங்க. நல்லபடியா படிக்கிறீங்க, படிக்க வைக்கிறீங்க, கடன் எல்லாம் வாங்குறீங்க. எல்லாம் பண்ணி ரிஸ்க் எடுத்து அவங்கள கண் கலங்காம நல்லபடியா பார்த்துக்கிறீங்க. அவங்களுக்கு வந்து ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கி குடுக்குறீங்க. நல்ல சாப்பாடு குடுக்குறீங்க. அவங்க ஹாப்பி. ஸோ உங்க வாழ்க்கை வந்து சூப்பர் தான். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. நீங்க இந்த அளவுக்கு செலவு பண்றது சரிதான். ஆனா உங்களுக்குள்ளாரயே பயங்கர டவுட். வர்றதெல்லாம் செலவு பண்ணிட்டே இருக்கோம். வர்றதெல்லாம் போயிட்டே இருக்குது. என்னடா வாழ்க்கை அப்படின்னு தோணுது. இங்க கமிட்மெண்ட் தான் அதிகமா இருக்குது. வர்ற வரவு வந்து பயங்கரமா கைய விட்டு போயிட்டு இருக்கு. இப்படியெல்லாம் நீங்க நடுங்கிட்டே இருப்பீங்க. ஸோ இத பத்தியெல்லாம் நம்ம கவலைப்படவே கூடாது. ஏன்னா உங்க கூட இருக்கிறவங்க ஹாப்பி. அதுவே உங்கள வளர்த்திரும். அதுவே உங்களை மாற்றத்த குடுத்துரும். அப்போ பணம் செலவு செய்யறதுக்கு பின்னாடி நமக்கு சந்தோஷம் இருக்கிறதா? அப்படிங்கிறது தான் முக்கியம். இல்லையா? ஆனா, இப்ப இருக்கக்கூடியவங்க எல்லாம் எப்படின்னு கேட்டீங்கன்னா, பணம் இருக்கு, இல்ல, பணம் வருது, வரல. அதெல்லாம் ஒரு கான்செப்ட்டா இருந்தாலுமே, பணத்த வந்து நம்ம செலவு பண்ணணும், செலவு பண்ற இடம் வரணும் அப்படின்னு வரும்போது, பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கியிருக்கான். அந்த பொண்ணு ஒரு ட்ரெஸ் எடுத்திருக்குது. அந்த ஆள் வந்து இந்த மாதிரி வாட்ச் கட்டியிருக்கிறாரு. சோ, அதே மாதிரி அந்த வீட்ட நான் கட்டுவேன். அதே மாதிரி கார் வாங்குவேன். அதே மாதிரி நானு என்னோட எல்லா செயல்களையும் செஞ்சுக்குவேன். அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு ட்ரெஸ் போடுறதா இருந்தா, தேவையே இல்லாம அவங்க செய்யறாங்கங்கறக்காக நீங்க அத செஞ்சுக்குவீங்க. சோ, இந்த அடிப்படையில நீங்க உங்க காச செலவு பண்ணீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு சந்தோஷத்த தராது. நான் சொன்ன மாரி தான். என்ன மாச வாடகை அந்த சம்பளம் வாங்கி 2 நாள்ல எல்லாம் செலவு பண்ணிட்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 28 நாளும் பயங்கரமாக கஷ்டப்படுவது. அப்படி ஒரு சூழல நம்ம ஏற்படுத்தி, மன வலிகள வந்து நமக்குள்ள உருவாக்கக் கூடாது. அவன் வந்து ஒரு கார் வாங்குறான் அப்படின்னா, அவன்கிட்ட இருக்கிற காசு இருக்கலாம், இல்ல கடன் வாங்கியிருக்கலாம். நீங்க எப்படி இப்ப தவறா நெனைக்கிறீங்க? அதே மாரி வேறவனையாவது நெனச்சுட்டு, அவன் தேவையில்லாம ஒரு ரூ. 30,00,000 கார் வாங்கியிருக்கலாம். உண்மையிலே அவன் ரூ. 30,00,000 கார் வாங்குறான் அப்படிங்கும்போது, மேபி அவனுக்கு கெப்பாசிட்டி இருக்கும். கெட்டுவான், பண்ணுவான் எல்லாமே ஓகே தான். உங்க இடம் என்ன? உங்களுக்கு என்ன தேவை? நீங்க ஒரு 4, 5 பேர் போணும், வரணும். அப்ப அதுக்கு வந்து இன்னைக்கு எக்கனாமிக்கலா மார்க்கெட்ல இப்ப பாருங்க, நாங்களே டீசல் எடுத்தோம். பேசாம ஈவியே எடுத்திருக்கலாமான்னு ஃபீல் பண்ண வைக்கிறது இந்த போர். ஏன்னா, அப்படியே படிப்படியா ரூ. 1, ரூ. 2, ரூ. 3ன்னு பெட்ரோல் விலையும், டீசல் விலையும் ஏறிக்கிட்டே இருக்குது. ரூ. 91 இருந்தது. 93 போய் 95 போய் இன்னைக்கு 96 சில்லறை ஆயிருச்சு. இது வந்து ரூ. 150 வரைக்கும் போகுமாமா. நம்ம ஆளுங்க அத விட ஃப்ராடுங்க. போர் நின்னாச்சு, பிரச்சனை சால்வ் ஆயிருச்சுனாலும், இவனுங்க ரூ. 150 குறைக்கவே மாட்டானுங்க. அதுக்கிடையில 80% தான் பெட்ரோல் தருவாங்க. 20% தண்ணி ஊத்தி குடுத்துருவானுங்க. அதனால உங்க எல்லா வண்டியோட இன்ஜினும் முடிஞ்சுது. அவ்வளவுதான். 10 வருஷம், 5 வருஷம் தான் உங்க வண்டியெல்லாம் ஓடப்போகுது இனிமேல். அதுக்கப்புறம் குப்பை தொட்டியில தான் போடணும் அத. சோ அந்த மாரி ஒரு ஏமாத்து மக்களுடைய ரத்தத்த உறிஞ்சு குடிக்கக்கூடிய நிகழ்வு இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. சோ உங்க வண்டி வந்து பெட்ரோல்ல வாங்கி ஓட்டுனீங்கன்னா, இந்த நாடு உங்களுடைய ரத்தத்த உறிஞ்சு குடிக்கும். 5 வருஷத்துக்கு அப்புறம் உங்க வண்டி ஓடாது. உங்களோட கார்பரேட்டர் பிரச்சனை வந்துரும். அது இப்பல்லாம் சென்சாரு. சுத்தமா நகர கூட செய்யாது. வண்டி ரிப்பேர் ஆயிரும். உள்ள இருக்கிறதெல்லாம் அரிச்சிரும். 20% ஈத்தேன், மீத்தேன் எல்லாம் கலக்கி கரும்பு ஜூஸ ஊத்தி தரப்போறானுங்க. மேட்ரு முடிஞ்சுது. அதுவும் ரூ. 150 லிட்டர் ஆகப்போகுது. என்ன பண்ண போறோன்னே தெரியல. எல்லாத்தையும் கடந்து வாழ்வோம் அவ்வளவுதான். பேசாம ஈவி வாங்கிற வேண்டியதுதான். ஈவி இருந்தா பிரச்சனையே இல்ல. சார்ஜ் போடலாம். அது அது ஈவி நல்லதுன்னு சொன்னப்புறம் ஈவிக்கு தனியா ஏதாவது ரூல் கொண்டு வந்து, ஈவி இருக்கிறவன்லாம் வந்து எக்ஸ்ட்ரா கமர்ஷியல் தனியா லைன் எடுத்து வச்சுக்கணும். இப்படி ஏதாவது திருட்டு பண்ணாலும் ஃபியூச்சர்ல பண்ணலாம். சோ அது அது வந்து வருமானத்துக்கான வழிகள ஏற்படுத்தலாம். ஸோ இந்த மாரி எல்லாம் நடக்கும். ஸோ
நம்ம அடுத்த நபர்கள் எதையாவது செய்யறாங்க, கார் வாங்குறாங்க, டூ வீலர் வாங்குறாங்க, ஒரு ட்ரெஸ் வாங்குறாங்க. அவங்களுக்காக இதே மாரி நம்ம ஒரு நல்ல காஸ்ட்லியஸ்ட் ஐஃபோன் வாங்கி வச்சுக்கிறோம். ஐஃபோன் வாங்கிட்டு அப்படியே முன்னாடி 17 ப்ரோ ஜோப்ல வச்சுட்டு அப்படி நடந்து போய் அப்படியே ஹோட்டல்ல அப்படி தூக்கி வச்சா எல்லாரும் இப்படி பார்ப்பாங்க இல்லையா? நம்ம ஒரு நல்ல கார் வாங்கியிருக்கிறோம். கார் அப்படி எல்லாம் அப்படி பார்ப்பாங்க. சோ இதுக்காக நம்ம ஒரு விஷயத்த செஞ்சோம்னா, உண்மையிலே அந்த ஐஃபோன்ல ஏதாவது ஒண்ணு ஒழுக்கமா வேலை செய்யுமானா, ஒண்ணுமே வேலை செய்யாது அது. அது ஒரு குப்பை தொட்டி. 10 பைசாக்கு ஆகாது. ஒழுக்கமா பேட்டரி பேக்கப் கிடைக்காது. ஒழுக்கமா 1 வருஷம் கூட வேலை செய்யாது. ஒரு ஆப் கூட மரியாதைக்கு யூஸ் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே காசு குடுக்கணும். ஐஃபோன்ல ஒரு Uber புக் பண்ணீங்கன்னா ரூ. 550 காமிக்கும். சாதா ஆண்ட்ராய்டுல புக் பண்ணா ரூ. 350 காமிக்கும். அதுல ரூ. 200 லாஸ். ஏர் டிக்கெட்டு, ஃப்ளைட் டிக்கெட்டு, ட்ரெயின் டிக்கெட்டு எத புக் பண்ணீங்கனாலும் ஒரு ரூ. 300 எக்ஸ்ட்ரா தான் வரும் உங்களுக்கு. அப்போ ஐஃபோன் யூஸ் பண்றனால நமக்கு பயங்கரமான லாஸ். எல்லாம் என்ன பண்றாங்க? இந்த தொழில் பண்றவங்க, பிசினஸ் இருக்கிறவங்க ஒரு ஆண்ட்ராய்டு ஃபோனு, ஒரு ஐஃபோன் வச்சுக்குவாங்க. ஆண்ட்ராய்டு ஃபோன்ல தான் எல்லா சகல பிசினஸ் ஆங்கிளும் செய்வாங்க. பேங்க் அக்கவுண்ட் கூட நீங்க ஐஃபோன்ல வச்சீங்கன்னா, உங்கள ஹேக் பண்ணிருவாங்க. ஆனா நீங்க ஆண்ட்ராய்டுல வச்சா ஹேக்கே ஆகாது. சோ இப்படியெல்லாம் இருக்குது. சோ அந்த கருமம் நமக்கு தேவையா அப்படின்னா, தேவையே இல்ல. அது ஒரு குப்பை. யாரோ கடிச்சு துப்புன ஒரு பழைய ஆப்பிள். அதுவும் யூஸ் பண்ண தின்ன ஆப்பிள் அது. அத போய் நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கு என்ன அவசியம் இல்லையா? ஆனா இந்த உலகம் வந்து அததான் மதிக்குது. அததான் வந்து வேணும்னு நினைக்குது. அதுதான் சூப்பர்ன்னு நினைக்குது. அப்ப ஊர்ல இருக்கிறவன்லாம் ஆன்னு பார்க்கறதுக்காக நம்ம ஃபோன் வாங்குறோமா? இல்ல உண்மையிலே நம்ம யூஸ்க்கு நமக்கு நல்ல கேமரா வேணும், கிளாரிட்டி வேணும். இப்படி உட்கார்ந்தோம்னா, இப்ப நான் வச்சிருக்கிற ஃபோன் வந்து சாதாரண விலையில சாதாரணமா வாங்குன ஒரு ஃபோன். ஆனா அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி நெறைய இருக்கு. அதே மாரி கேமரா வந்து நம்ம தம்பி வச்சிருக்கிற அந்த கேமராவ விட இது வந்து நல்லா வேலை செய்யும். ஒரு ஃபோட்டோ எடுத்தோம்னா, அதுவே ஏஐல போட்டு டர்ன்னு எல்லாம் கரெக்ட் பண்ணி அழகா காமிச்சிரும். அந்த ஃபோன் ஐஃபோன் அதெல்லாம் காமிக்காது. இருக்கிறத இருக்கபடி காமிக்கும். இங்க குழி குழியா தெரியும். இங்க கருப்பு கருப்பா தெரியும். அ சாதாரணமா ஒரு மனுஷன் நேருக்கு நேர் பார்த்தா எப்படி இருக்குமோ, அப்படி அசிங்கமா தெரியும். நீங்க ஃபோட்டோ எடுக்கிறதே நீங்க அழகா இருக்கணுங்கிறதுக்காக தான். இல்லையா? நல்லா தெரியணுங்கிறதுக்காக தான். அதுல எடுத்தா அசிங்கமா தான் தெரியும். ஏன்னா, ஆல்ரெடி நம்ம கொஞ்சம் அப்படி இப்படி தான். அசிங்கம் தான். அவ்வளோ தெளிவான நல்ல முகம்லாம் இல்ல. இல்லையா? அங்கங்க பேட்ச், அங்கங்க டான் மார்க் அது இதெல்லாம் இருக்குது. சோ இதையெல்லாம் தான் அது காமிக்கும். அப்போ நல்ல ஃபோட்டோ கிடைக்காது. நல்ல ஃபோட்டோ வேணும்னா, இந்த மாரி ஃபோன்ல ஒரு ஃபோட்டோ எடுத்தா, அதுவே அப்படி ஸ்விங் ஸ்விங்ன்னு பியூட்டி எல்லாம் பண்ணி, கலர் கொண்டு வந்து காமிச்சுரும். பார்த்தா சந்தோஷம். சூப்பரா இருக்குது ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே அதுல வந்து உங்களுக்கு இந்த மாரி ஃபோட்டோ வேணும்னா, இத நகர்த்தி, அத நகர்த்தி, இத அப்ளை பண்ணி திடீர்னு சொல்லும் ரூ. 59 கட்டு அப்பதான் இது வேலை செய்யும்ன்னு சொல்லும். இதையெல்லாம் கட்டி தான் நீ செய்ய முடியும். ஆனா அதுதான் பெருமைன்னு தூக்கிட்டு நடக்கிறீங்க. சோ ஏன்? இப்ப நம்ம வந்து நமக்கு என்ன தேவை? எது நமக்கு உண்மையான வெளிய ரோட்ல போம்போது காமிக்கும் போதெல்லாம் சந்தோஷம் தான். ஆனா யூஸ் பண்ணும்போது ரொம்ப கவலை. இன்னும் டக்குன்னு எடுத்தோமா, பட்டுன்னு எடுத்தோமா, டிக்குன்னு ஃபோட்டோ எடுத்தோமான்னு, அந்த ஆண்ட்ராய்டுக்காரன் என்னதையோ செஞ்சுட்டு போயிட்டே இருப்பான். இவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அது எல்லாம் போயி, இப்போ நீங்க அத ஸ்க்ரீன் நகர்த்தணும்னு நெனச்சீங்கன்னா, அதுல குளோசிங் பட்டனே இல்ல. இது சக்குன்னு ஒரு அமுத்தி குளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். மேல இப்படின்னா இது குளோஸ் ஆயிரும். அது அப்படியெல்லாம் குளோஸ் ஆகாது. அங்க மேல இருக்கிற அம்புக்குறிய தொட்டா தான் ரிவர்ஸே வரும். இந்த கையில ஃபோன் வச்சுட்டு, இந்த ஆண்ட்ராய்டு ஃபோன்ல இப்படி தள்ளினா போயிரும், இப்படி தள்ளினா போயிரும். கீழ இப்படி பண்ணா போயிரும். அதுக்கு மேல போய் நீ போய் தான் தொடணும். அப்பதான் அது வந்து ரிவர்ஸ் வரும். இல்லன்னா வராது. இதுக்கு அர்ஜென்ட்டா இந்த கையில வேலை செஞ்சிருக்குன்னா, அத இறக்கி, அத கீழ தொட்டு, இன்னொரு கை வச்சு அப்படிதான் வேலை செய்யும். அது அவ்வளவு மோசமான விஷயம். நமக்கு சந்தோஷத்த அது குடுக்கிறதே கிடையாது. நமக்கு அது வந்து தேவையும் படுறதில்ல. ஆனா, இந்த உலக மக்கள்லாம் ஆன்னு பார்க்கறதுக்காக எல்லாரும் வாங்கி ஜோப்ல வச்சுக்கிறாங்க.
1.25 லட்சம், 3.25 லட்சம் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதே வந்து நீங்க வேற ஏதாவது ஆண்ட்ராய்டு 1.25 எடுத்தீங்கன்னா 2 டிபி கிடைக்கும். 2 டிபி ஸ்டோரேஜ் இல்லையா? அது இல்லாம கூகுள்ல வந்து என்னெல்லாம் ஜெமினி, அப்புறம் வந்து எர்த், ஐ எல்லாமே ஃப்ரீ. சகலமா அதுல வந்துரும். ஒரு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு சாதாரண ஆண்ட்ராய்டு போன் எடுத்தீங்கன்னா ஜெமினி இருக்கும் அதுல. அதுக்கப்புறம் இப்போ நிறைய இருக்குது கூகுளோடது. எல்லாமே இருக்கும். அது இல்லாம லென்ஸ் அது இது எல்லாம் இருக்கும் இதுல. அதே மாதிரி கிளவுட் ஸ்டோரேஜ், அது இல்லாம 2 டிபி ஸ்டோரேஜ். பாருங்களேன் எப்படி இருக்கும் அந்த போனு. வேற லெவல் இல்ல. இதுல ஸ்டோரேஜ் 68 தான் இருக்கும். 128 கூட வராது. கேட்டா லாங் லாஸ்டிங், ஹேங்கே ஆகாதும்பா. 2 டிபி எங்க இருக்கு? அது எப்படி ஹேங் ஆகும்? ரேம் 16 ரேம் வரும், 32 ரேம் வரும். இது 4 ரேம் தான் இருக்கும், 6 ரேம் தான் இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் அப்படிம்பேன். சோ நான் உங்களை பத்தி விமர்சிக்கிறதுக்காக சொல்லல. பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயம். உங்களுக்கு வந்து தேவை என்னன்னு தான் நம்ம பார்க்கணுமே தவிர, தேவையில்லாத ஒரு பொருளை மத்தவங்களுக்காக நம்ம உபயோகப்படுத்தவே கூடாது. நமக்கு அது அவசியமும் இல்லை. சோ அப்படி ஒரு பெருமையும் நமக்கு ஒரு பேரும் நமக்கு வேணும். நம்ம அப்படிதான் வந்து வாழணுங்கிறது அவசியம் இல்ல. இந்த புரிதல் வந்து பணம் செலவு செய்யறதுல உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். மத்தவங்க உங்கள பார்த்து என்ன முடிவெடுப்பாங்க? அதுக்காக நீங்க ஷர்ட் போடக்கூடாது. ஷர்ட் போட்டா உடம்பு சாஃப்ட்டா இருக்கு. அடிக்கிற வெயிலுக்கு வெயிலே தெரிய மாட்டேங்குது. குளு குளுன்னு இருக்குது. அதுக்கு 17,000 கொடுத்து வாங்கி போடலாம். 20,000 கொடுத்து ஷர்ட் வாங்கி போடலாம். ஒரு சாரி வாங்கி கட்டலாம். 1.25 கோடிக்கு வாங்கி கட்டலாம். நீங்க நல்ல சாஃப்ட்டா, ஸ்மூத்தா அத கட்டி இருந்தாலே மனசுக்கு ஒரு பயங்கர திருப்தி. அப்படின்னா போடலாம். இது கூட மாறி நிறைய கல்லெல்லாம் வச்சு, அதுல ஜிமிக்கி எல்லாம் வச்சு, ஒரு 4 கிலோ வெயிட்ல தூக்கி தலையில வச்சுட்டு நடந்தா, அது உங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியுமா? உள்ள 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 நிறைய துணிய வச்சு தைச்சுட்டு, அந்த ட்ரெஸ்ஸ போட்டு வெயில்ல கரெக்ட்டா இப்ப எவ்வளவு சூட் இருக்கு இல்லையா? இந்த சூட்ல நீ நடன்னு சொன்னா, இதெல்லாம் சாத்தியமா? இதெல்லாம் வந்து எவ்வளவு கஷ்டம் இல்லையா? எவ்வளவு மணி நேரம் அந்த ட்ரெஸ்ஸ நீங்க போட்டிருப்பீங்க. உங்களால அந்த ட்ரெஸ்ஸ போட்டு அவ்வளவு மணி நேரம் இருக்கவே முடியாது. ஏன்னா உள்ள சூடு பட்டைய கிளப்பும். உங்கனால அங்க உட்காரவே முடியாது. உங்களுக்கு வந்து டோட்டலா நிம்மதி இல்லாம தவியா தவிச்சிட்டு இருப்பீங்க. இப்படி ஒரு சூழல் நமக்கு தேவையா? இப்படி ஒரு தன்மை நமக்கு தேவையா? அப்படின்னா நிச்சயமா அது தேவையில்ல. இல்லையா? இது உங்களுக்கு அவசியமா அந்த ட்ரெஸ்? இதே வந்து ஒரு ட்ரெஸ் போடுறீங்க. கொஞ்சம் காஸ்ட்லியாவும் இருக்கு. யாரும் அத பார்த்தா, இதெல்லாம் ஒரு சாரியா? இதெல்லாம் ஒரு ஷர்ட்டா? அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அத போட்டா, வாவ்! வேற மாரி இருக்கும். இதுதான் தேவை. இதுதான் நம்ம என்ன செலவு பண்றோம்? எதுக்கு செலவு பண்றோம்? எப்படி செலவு பண்றோங்கிறத நம்ம தேவைக்காக அந்த பொருள் இருக்கா? நமக்கு வந்து அந்த விஷயம் வந்து சந்தோஷத்த குடுக்குதா? நம்ம அத யூஸ் பண்ணும்போது, இந்த சமுதாயத்துக்காக நம்மள காமிச்சுக்கிறோமா? இல்ல உண்மையிலேயே வந்து நம்ம தேவைக்காக, நம்ம நன்மைக்காக, நம்ம உயர்வுக்காக, நம்ம மேன்மைக்காக, நம்மளுடைய யூசேஜ் கரெக்ட்டா இருக்குங்கிறதுக்காக, நம்ம அந்த பணத்த வந்து செலவு பண்றோமா? அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இது நமக்கு தெரியாம, இந்த புரிதல் நமக்கு இல்லாமயே, நம்ம வந்து என்ன சொல்றோம்? நீங்க எவ்வளவு வேணாலும் ஓடலாம். எவ்வளவு வேணாலும் சம்பாரிக்கலாம். என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா, நம்ம என்ன பண்ணக்கூடாது? செலவு பண்ணும்போது தேவையில்லாம இந்த மாரி கடன் வாங்கி, அத பண்ணி, இத பண்ணி எல்லாம் செலவு பண்ணக்கூடாது. நம்ம சூழல் என்ன? பிரசன்ட் மொமெண்ட்ல எத நம்மனால சமாளிக்க முடியும்? நம்ம பெருசா ஆசைப்படலாம். ஐஃபோனே வந்து 2 ஐஃபோன் வச்சுக்குவேன். அப்படின்னு ஆசைப்படலாம். ஆனா, என்னோட தேவை அதுல இருக்காங்கிறது தான் நமக்கு தெரியும். ஏன்னா, நான் அந்த அளவுக்கு வளர்ந்துட்டேன். கோடிகள்ல பணம் இருக்குது. எனக்கு ஐஃபோன இப்ப நான் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. கூகுள் ஃபோனோ, இல்ல வந்து டெஸ்லா ஃபோனோ நான் யூஸ் பண்ணிறக்கூடிய அளவுல நான் இருக்கிறேன்.
எனக்கு ஐபோன் வந்து அப்ப 2ங்கிறது ஒரு குப்பையான பொருள் தான். சரி அவனோ ஏதோ யூஸ் பண்றாங்கிற அடிப்படையில தான் வச்சுக்குவேன் தவிர, எனக்கு வந்து டெஸ்லா போனே நான் வாங்கி நல்லபடியா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். அப்படிங்கும்போது, அந்த நிலையில இருக்கும்போது, நீங்க 2 ஐஃபோனோ, 3 ஐஃபோனோ வாங்கி எத வேணாலும் வச்சுக்கங்க. ஏன்னா, உங்க ரேஞ்ச் அந்த மாரி இருக்குது. நீங்க பெருசா சிந்திக்கிறீங்க, பெருசா சம்பாரிச்சிருக்கிறீங்க, பெரிய லெவல்ல இருக்கிறீங்க. சோ, உங்களுக்கு டெஸ்லாவ பத்தி சிந்திக்கலாம். அத வந்து வாங்கலாமா வேண்டாமான்னு. அதெல்லாம் வாங்குனா அது ஐஃபோன் மாதிரி வேஸ்ட்டா போகாது. அது நெறைய ஆண்ட்ராய்டுக்கு மேல வேலை செய்யக்கூடியதா இருக்கு. சோ, அந்த ஃபோன் வாங்குற நிலையில நீங்க இருக்கும்போது, ஒரு ரூ. 8,00,000 ரூ. 6,00,000 குடுத்து வாங்கும்போது, ஐஃபோன் 2 வாங்கி வச்சுக்கிறதுனாலயோ, 16 ப்ரோ வச்சுக்கிறனாலயோ தப்பு கிடையாது. ஏன்னா, உங்க ரேஞ்சே வேற மாரி இருக்கு. சோ, நம்ம சிந்திக்கிறது, நம்மளுடைய ஆலோசனை, நம்மளோட கோல் செட்டு, நம்ம வந்து அந்த நிலைமையில இருக்கும்போது, நம்ம இத யூஸ் பண்ணலாம். நீ ஆண்ட்ராய்ட வந்து தெளிவா யூஸ் பண்ண முடியாத நிலைமையில இருந்துட்டு, எதுக்கு கடன் வாங்கி ஐஃபோன் வாங்கணும்? இல்லையா? மத்த நபர்களுக்கு காண்பிக்கிறக்காகவே நம்ம வந்து ஏன் கஷ்டப்படுத்திக்கணும்? ஏன் கடனாளியா மாறணும்? எதுக்கு தேவையில்லாத அந்த வேலைகள செய்யணும்? எஸ் ஆர் நோ? புரியுதா உங்களுக்கு? அப்ப பணம் செலவு பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு ஆர்ட் சரிங்களா? செலவு பண்றதுங்கிறது வந்து ஒரு கலை. அதனால அது செலவு பண்ணலாமா? வேண்டாமா? இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்கா? ஒரு தியரி இருக்குதா? இத இப்படிதான் செலவு பண்ணணும். ஏன்னா, அ ஒரு நிலையில வந்து அதே பொருள நம்ம யூஸ் பண்றோம். ஒரு நிலையில வந்து அந்த பொருளே ஆகாதுன்னு சொல்லி பேசுறோம். ஒரு நிலையில வந்து செலவு பண்ணுங்கன்னு சொல்றோம். ஒரு நிலையில வந்து செலவே பண்ணாதீங்கன்னு சொல்றோம். ஒரு நிலையில என்ன பண்றோம்னா, இத வந்து எடுத்து சேமிச்சு வைன்னு சொல்றோம். ஒரு நிலையில நீ சேமிச்சு வச்சா முட்டாளா போயிருவேன்னு சொல்றோம். சோ பணம்ங்கிறது பல விதத்துல வித்தியாசமா கோணங்கள மாத்திக்கிட்டே இருக்கும். அது இப்படிதான் உபயோகமாகுது, இப்படித்தான் உபயோகப்படுத்தணும். இந்த மாரி தான் லைஃப் ஸ்டைல்ல இருக்கணும், இப்படிதான் இருக்கணும்னு ஒரு கோடு போட்டு, ஒரு வரையறைய ஏற்படுத்தி, ஒரு ஃபார்ம் ஃபில் அப் பண்ணி எல்லாம் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு சிஸ்டமே கிடையாது. இட்ஸ் அ ஆர்ட். ஆர்ட்னா என்ன? ஒரு கலைன்னா என்ன? அத வந்து நம்ம தான் ஓனா புரிஞ்சுட்டு வாத்தியார் வந்து சொல்லி தருவாரு. இத வந்து இப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்னு. ஐடியா தான் சொல்லுவாரு. அத வந்து புரிஞ்சு, தெளிஞ்சு அத நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். அதுதான் முக்கியம். இப்போ நான் வந்து ஒருத்தர் வந்து ரோட்ல உட்கார்ந்து வரைஞ்சிட்டு இருந்தாரு. சோ அவரு அழகா அந்த பொண்ணோட முகத்த வந்து அவ்ளோ அழகா வரையறாரு. சோ நம்ம எப்பவுமே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓடி போயி ஒண்ணா தலைய வரைவோம். இல்லன்னா கண்ண வரைஞ்சிருவோம். இல்லையா? எனக்கு அப்பதான் புரிஞ்சுது. ரிவர்ஸ்ல வரையணும் அப்படின்னு. நான் ஓரளவுக்கு நல்லா வரைவேன். சமீபத்தில கூட இவங்க ஸ்கூலோட ஒரு ஒரு சும்மா ஒரு புரோகிராம்க்காக ஒரு ஃபோட்டோ வந்து ஆர்ட் பண்ணி வேணும்னு கேட்டாங்க. ஸோ அத வந்து ஒரு 3டி டைமென்ஷன்ல ஒரு சிங்கத்த வரைஞ்சு நான் குடுத்திருந்தேன். ஸோ அந்த சிங்கம் வரைஞ்சு கலரிங் எல்லாம் பண்ணி குடுத்தப்போ, ரியலா ஒரு ஃபோட்டோ சிங்கத்த எடுத்தா எப்படி இருக்கும்? நல்ல பெரிய முடியெல்லாம் வச்சுட்டு ஒரு பிரம்மாண்டமான சிங்கம். ரியலா நேருக்கு நேர் நின்னு உங்கள பார்த்தா எப்படி இருக்கும்? அந்த அளவுக்கு ரியாலிட்டியான ஒரு ஃபோட்டோ வந்து வரைஞ்சு குடுத்தேன் நானு. ஸோ அவங்க ஸ்கூல்லேருந்து கூப்ட்டு பாராட்டுனாங்க. இந்த அளவுக்கு சார் கிட்ட வந்து ஒரு கலைநயமான விஷயம் இருக்குதா? அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாரி ரொம்ப நம்ம வந்து ஒரு விஷயம் வந்து வரையும்போது, கண்ணு போட்டு தான் வரையணும். ஆனா அப்படிதான் சொல்லிக் குடுத்தாங்க. இப்ப நான் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. அந்த பென்சில் ஆர்ட் அவர் பண்ணும்போது, கீழ தாவக்கொட்டையிலருந்து ஸ்டார்ட் பண்ணி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா அந்த வேரியேஷன எழுதி, அதுக்கப்புறமா தான் அந்த முகத்த கொண்டு வந்து, அதுக்கப்புறமா தலையில முடி வச்சு, லாஸ்ட்டா தான் கண்ணு வச்சாரு. கடைசியா தான் கண்ணு வரைச்சாரு. சோ இது ஒரு சின்ன ட்ரிக்கு. ஒரு கலை, ஒரு ஆர்ட். இது புரிய தான் வேணுமே தவிர, நீங்க வந்து வேடிக்கை பார்த்தனால எல்லாம் அத வந்து என்னன்னு உங்கனால கால்குலேட் பண்ண முடியாது. ஒருத்தர் உட்கார்ந்து வரைஞ்சிட்டு இருக்காரு. அவ்வளவுதான் உங்கனால பார்க்க முடியுமே தவிர, அந்த கலைய கலையாக பார்க்கும் பொழுது தான், அவர் எப்படி எங்கிருந்து பென்சில யூஸ் பண்றாரு, எந்த இடத்துல ஸ்டார்ட் பண்றாருங்கிறத நம்ம கவனிப்போம். புரிஞ்சிருச்சா?
பணம் செலவு பண்றதுங்கிறது வேற. பணம் சம்பாதிக்கிறதுங்கிறது வேற. ஆனா, அந்த செலவு பண்றதுல ஒரு கவனமும், ஒரு தெளிவும், ஒரு உணர்வும் இருக்கும். அது எப்படி உணர்வுபூர்வமாக, தெளிவுபூர்வமாக அத செலவு செய்யறது அப்படின்னா, அதுதான் ஆர்ட். ஆர்ட்டுக்கு ஃபார்முலா இல்ல. ஆர்ட்டுக்கு ஃபார்முலா இல்ல. பார்த்துட்டு அப்ராக்சிமென்ட்டா நம்ம அத செஞ்சோம்னா கரெக்ட்டா. அப்போ ஒரு மனிதர் வந்து அழகா வாழ்றாங்க. அவங்க எக்ஸ்பென்சிவா வாழ்றாங்க அப்படிங்கிறதுக்காக நீங்க வாழ முடியாது. வாழ்ந்தா நடக்காது. நீங்க தோத்து போயிருவீங்க வாழ்க்கையில. உண்மையிலே எங்க சக்சஸ் ஆக மாறும் அப்படின்னா, எப்ப நீங்க இந்த விஷயத்த கையாளத் தெரியுமோ, எப்ப இத வந்து உங்கனால ஹேண்டில் பண்ண முடியுமோ, அப்பதான் அதாவது நீங்க செலவு பண்றதுல எல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? சம்பாரிக்கிறதுல எல்லாம் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கா? அந்த சந்தோஷம் நிரந்தரமான லாங் டைம்ல இருக்குதா? இப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான், உங்கனால அந்த பணத்த கையாள முடியும். கையாள்றதுக்கும், செலவு பண்றதுக்கும், அத வந்து நம்ம பெருக்குறதுக்கெல்லாம் நெறைய வித்தியாசம் இருக்கு. அப்போ பணத்த வந்து கையாள தெரியணும். அதுக்கான ஃபார்முலாங்கிறது ஒண்ணு கிடையவே கிடையாது. இந்த இடத்துல செலவு பண்ணலாம்னா செலவு பண்ணலாம். செலவு பண்ணக்கூடாதுன்னா, செலவு பண்ணவே கூடாது. இங்க வந்து சேமிக்கலாம்னா சேமிக்கலாம். இங்க சேமிக்க கூடாதுன்னா, இங்க சேமிக்கவே கூடாது. இப்படித்தான் இருக்கும். இத போய் எப்படிதான் புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஆக்சுவலா புரிஞ்சுக்க முடியவே முடியாது. நீங்க வாழணும், கத்துக்கணும், புரிஞ்சுக்கணும். தெளிவோட அத ஹேண்டில் கையாளும் முறைகள வந்து செய்யணும். ஆனா, ஆர்ட்ங்கிறது அதுதானே. உருவாக்க கூடியது. இல்லையா? உருவாக்கக்கூடியது. சோ, அந்த உருவாக்குதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான கட்டத்துல இருக்கு. அப்போ நம்ம தவறான முறையில மற்ற மனிதர்களுக்காக செலவு செய்கிறோமா? இல்ல வந்து அதே டைம்ல மற்ற மனிதர்களுக்காக நீங்க செலவு பண்ணலாம். எதுக்குன்னா, நீங்க அத காமிச்சா தான் நீங்க குரோத்தே வருவீங்க. இப்போ ரியல் எஸ்டேட் ஓனர் இருக்காரு. அ ரியல் எஸ்டேட் ஓனர் அவரு வந்து அ ஒண்ணும் இல்ல. ஒண்ணுமே இல்லாத ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு நபர். அடுத்த நாள் சாப்பாட்டுக்கே கஷ்டம். ஏன்னா, ஏதாவது கிடைச்சா கொண்டு போய் குடுத்து, அத வச்சு தான் அடுத்த நாள் ஓடும். ஆனா, அவரு வியாபாரம் பண்றது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரியல் எஸ்டேட் வியாபாரம் பண்றாரு. சோ, அவரோட நிலை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, அவரு நல்லா குல்லா சுல்லாவெல்லாம் போட்டுக்கிட்டு, பளா பளா பளான்னெல்லாம் வந்து, அப்படியே வாட்ச் கீச் எல்லாம் விலையா ரேடா கீடாவெல்லாம் கட்டிட்டு, செயின் எல்லாம் பெருசா போட்டுக்கிட்டு, அப்படி கவரிங் தான். இருந்தாலும் கட்டியா வந்து அதெல்லாம் வாங்கி போட்டு, கையில ஒரு கோல்டு, அங்க ஒரு கோல்டு எல்லாம் போட்டு, அப்படி வந்து நின்னு, ஆய் அப்படின்னு நல்லா பேசிட்டு இருப்பாரு. அப்படியே ஃப்ளைட்ல போகும்போதுங்க, நான் இங்கிருந்து கைய வெளிய விட்டு டாடா காமிச்சுட்டே போனேன் அப்படின்னா டாவலா விடுவாரு. எல்லாம் பேசுவாரு. ஏன்னா, அது அவரோட தொழில். அவரு அங்கிருந்தே தான் சம்பாதிக்க முடியும். அப்ப அந்த வேஷம் ஓகே. வேஷதாகடி என்னமோ சொல்லுவாங்கல்ல. அ கமல் ஒரு வார்த்தை சொல்லுவான்ல. அந்த மாதிரி அ நம்ம வந்து அந்த இடத்துல அப்படி செலவான ட்ரெஸ்ஸுகள போட்டு, அப்படி கவரிங்க்காக காசையெல்லாம் தொலைச்சு, அப்படி போட்டுக்கலாம்னா போட்டுக்கலாம். நோ வே. தப்பே கிடையாது. ஆனா, நீங்க வந்து சாதாரணமா ஒரு இடத்துல வேலை செய்றீங்க. இல்லன்னா மாசமான சம்பளம் வாங்குறீங்க. ஒரு சாதாரண டீ ஷர்ட் போட்டு, ஹாஃப் ட்ரையர் போயிட்டு உட்கார்ந்து, நீங்க லேப்டாப்ல ஒர்க் பண்ணி சம்பாரிச்சா போதுமானது. உங்களுக்கான 1,50,000 உங்க அக்கவுண்ட்க்கு வந்துக்கும். 1,00,000 உங்க அக்கவுண்ட்க்கு வந்துக்கும். இதுக்கு போய் நீங்க, ஐயோ! நான் வந்து சாஃப்ட்வேர்ல இருக்கிறேன். நான் அதுல வந்து ஜிஎம்மா இருக்கிறேன், ஹெச்ஆரா இருக்கிறேன். அதனால நான் வந்து வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பட்டு சேர, பட்டு இதெல்லாம் போட்டு தான் உட்காருவேன் அப்படின்னா, இது வந்து சாத்தியம் இல்ல. நீங்க சாதாரண பழைய நைட்டியோ, இல்லன்னா வந்து சாதாரணமா ஒரு டீ ஷர்ட்டோ, ஒரு ட்ரவுசரோ போட்டுட்டு, சின்ன ட்ரவுசர போட்டுக்கிட்டு நீங்க உட்கார்ந்து வேலை செஞ்சா போதுமானது. சோ அது வேற. இது வேற. இந்த பணம்ங்கிறது இப்படிதான். எல்லா இடத்துலயும் வித்தியாச வித்தியாச கோணங்கள்ல இருக்கும். சோ நீங்க அந்த செலவு பண்ணலான்னா பண்ணலாம். இந்த செலவு பண்ணலான்னா பண்ணக்கூடாது. தேவையில்ல. நீங்க வெறும் ஆஃப் ட்ராயர் போட்டு உட்கார்ந்து ஒர்க் பண்ணா போதுமானது. இல்ல. நான் வந்து ஹெச்ஆரும் நான் வந்து சிஸ்டத்துல உட்காரும்போதே நல்லா ட்ரெஸ் போட்டு தான் உட்காருவேன்.
இதெல்லாம் அவசியமே கிடையாதுங்க. இத பத்திலாம் நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்ல. நீங்க என்னவா இருக்கிறீங்களோ அப்படியே உட்கார்ந்து ஏன்னா நீங்க கேமரா கூட ஆன் பண்றது இல்ல. நீங்க எப்படி இருந்தா என்ன பிரச்சனை? சோ அதுக்காக நீங்க எதுக்கு தேவையில்லாம பணம் செலவு பண்ணணும்? என்ன இருக்கிறதோ அப்படியே இருந்தா போதுமல்ல. அதான் முக்கியம். மற்ற மனிதர்களுக்காக நம்மளோட சந்தோஷம் இழக்கக்கூடியதாக ஆனா நீங்க இதெல்லாம் செய்யும்போது உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமா இருக்கும் இல்லையா? அவரு அப்படியெல்லாம் பயங்கரமா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு, வீடு சாதாரணமா இருக்காரு, வாடகைக்கு இருக்கிறாரு. அதுவும் வந்து ஹவுசிங் யூனிட்ல இருக்கிறாரு. எல்லாமே ஓகே தான். ஆள் வெளிய போகும்போது டப் டிப்ன்னு நல்லா டிப் டாப்பா போயி, பயங்கரமா புடவையெல்லாம் விட்டு அவரு ஏதோ அப்படியே பென்ஸ் கார்ல வந்த மாரி எல்லாம் பேசுவாரு. சோ அப்படியெல்லாம் பேசுறதெல்லாம் சரியா அப்படின்னா சரிதான். தப்பே கிடையாது. அவரு அதுக்காக நெறைய செலவு பண்றாரு அப்படின்னா, நல்லா ஒரு ரூ. 5000க்கு சென்ட் எல்லாம் வாங்கி பூசிக்கிட்டு நடக்கிறாரு அப்படின்னா, ஒண்ணும் தப்பு இல்ல. அதெல்லாம் கரெக்ட் தான். பட் அதே டைம்ல நீங்க வந்து 2 நாள் டூர் போயிட்டு வந்து 7 நாள் உட்கார்ந்து 28 நாள் கஷ்டப்படுறது தப்பு. அப்படி செய்யக்கூடாது. அப்போ இது வந்து ஒரு ஆர்ட். இது வந்து ஒரு கலை. இந்த கலைய வந்து நம்ம தெளிவா புரிஞ்சுட்டு, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம நம்ம என்ன செய்றோம்? ஏது செய்றோம்? நம்ம என்ன மாதிரி இருக்கிறோம்? அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு, அதுக்கு தகுந்த மாரி நடக்கணும். ஓகே. இப்போ இந்த உலகத்துல பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய சக்சஸ் ஆன மனிதர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சிம்பிளா தான் இருப்பாங்க. ரொம்ப சாதாரணமா ட்ரெஸ் போட்டுப்பாங்க. ஆனா நீங்க உயர்ந்து வரும்போது நீங்க அப்படி போடக்கூடாது. நல்ல ட்ரெஸ் எல்லாம் போடணும். ஏன்னா அவங்க வந்து எல்லையை கடந்து போயிட்டாங்க. அப் அப்ப பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து சாதாரணமா சிம்பிளா ஒரு டீ ஷர்ட் போட்டுக்கிட்டு, சிம்பிளா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, சிம்பிளா தான் நடப்பாங்க. ஆனா நீங்க இப்போ அந்த புரோக்கர் மாதிரி. அதனால வந்து உங்கள வந்து வெளிப்படுத்துறது, உங்கள காமிக்கிறது, நல்ல அவர விட யாரு அந்த பல கோடி வச்சிருக்கிறவர் போட்டிருக்காரு சாதாரண ஷர்ட், சாதாரண டீ ஷர்ட். அத விட நீங்க நல்ல காஸ்ட்லியா, நல்ல டீ ஷர்ட் தான் போட்டுக்கணும். அப்பதான் உங்களுக்குள்ளார ஒரு உற்சாகம் வரும். அந்த உற்சாகம் உங்களுக்குள்ளார ஒரு புத்துணர்ச்சிய தரும். அந்த புத்துணர்ச்சி உங்களுடைய முயற்சிகள வெற்றிகரமாக மாற்றும். இது வளர்ந்து வரும்போது கரெக்ட். வளர்ந்து உச்சத்த தொட்டா தேவையில்லைங்கும்போது அத உட்ற வேண்டியதுதான். அப்புறம் அதுக்கு பின்னால ஓடி நான் அந்த மாரி தான் நடப்பேன் அப்படின்னு நடக்கிறது வந்து சரியில்ல. செல்ஃப் பெர்சனல் டெவலப்மென்ட் வந்து அங்க தான் இருக்குது. உண்மையிலேயே வந்து இந்த பணம் எப்படி சரியாக நம்ம பயன்படுத்துறது, சரியாக அது வந்து நமக்கு வருது அப்படின்னா, நம்ம வந்து நேர்மையா, அன்போடு, கனிவாக மற்றவர்கள வந்து நேசிக்கக்கூடியவராக இருக்கணும். பணம் வந்துச்சுன்னு தலக்கணம் பிடிச்சு ஆடக்கூடாது. அங்க தான் உங்களோட அழிவுங்கிறது எழுதப்படுது. இந்த புது பணக்காரன்னு சொல்லுவாங்கல்ல. பணம் வந்தோனே தலை தெரியாது, கால் தெரியாது. ஏன் அவன் கார் வாங்குறான்னு அவனுக்கே தெரியாது. ஏன் அவன் வீடு கட்டுறான்னு அவனுக்கே தெரியாது. ஒருத்தன் அப்படிதான் நம்ம வீட்டுக்கு குடி வந்தாங்க. குடி வந்து 15 நாள் கூட அவங்கள நம்ம கண்கள சரியா பார்க்க முடியல. அதுக்கப்புறம் பார்த்தா ஹிடன். வீடு இருக்குது, ஆளுங்கள பார்க்கவே முடியாது. ஒண்ணா உள்ள குளோஸ் பண்ணி உள்ள இருப்பாங்க. இல்லன்னா எஸ்கேப் ஆயிருவாங்க. என்னடா இது வாடகைக்கு வந்திருக்கிறாங்க, வாடகையும் தரமாட்றாங்க. கிட்டத்தட்ட 4 மாசமா ஒரு பைசா வேணாலும் தரல. அதே மாதிரி 4 மாசம் வாடகை தரல, கரண்ட் பில் கட்டல, எல்லாமே அப்பப்ப ஃபியூஸ் போகுது. ஆ வீடு தொறந்திருக்கா, பூட்டியிருக்கான்னு தெரியல. ஊருப்பட்ட ஆளுங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஃபினான்ஸ் அது இது பக்கத்து வீட்டுக்காரன் எல்லாம் போய் தட்டி, நம்மளே மேல இருக்கிறோம். நம்மள வந்து அடிக்கடி கூப்பிடுறானுங்க. நம்மள மிரட்டுறானுங்க. எல்லாமே நடக்குது. சோ அது என்னன்னு புரியாம நம்ம தவிச்சுட்டு இருக்கோம். கடைசியில பார்த்தா அவன் உடம்பு சரியில்லாம ஆகுறான், அதாகுறான், இதாகுறான். என்னென்னமோ நடக்குது அந்த வீட்ல. கடைசியில நான் வந்து போய் விசாரிச்சு பார்த்தப்போ, ஒரு வீடு கட்டியிருக்கிறாப்புல, ஒரு கார் வாங்கியிருக்கிறாரு. இந்த பிரச்சனைக்கு இடையில கிட்டத்தட்ட 3 பைக் வாங்கிட்டானுங்க. ஆல்ரெடி பணம் கட்ட முடியலன்னு சொல்லி தான் பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. அதுக்கு தான் ஆளுங்கலாம் தேடி வந்துட்டுருக்காங்க. இதுக்கிடையில அது வந்து என்ன பர்க்மேன் 3 பைக் வாங்கிக்கிறானுங்க. நம்ம வீட்ல வந்து 4 மாசம் வாடகை குடுக்காம இருந்து, அந்த கேப்ல 3 பைக் வாங்கிட்டாங்க. அதுல 2 பைக்க நம்ம கண்ணு முன்னாடியே சீஸ் பண்ணிட்டு வேற போனாங்க. எப்படிதான் இதெல்லாம் நடக்குது?
இந்த மாதிரி முட்டாள்தனமான வாழ்க்கையை வாழ்ந்தா தப்புதான். ஆனா வீடு ஃபுல் கடன் வாங்கி வீட்டை கட்டிட்டான். எல்லாமே கடன் வாங்கி அதெல்லாம் பிரட்டி கிரட்டி வீட்டை கட்டிட்டான். சரி, இதெல்லாம் கெட்டி தொலைச்சு நீ அதையே வந்து கடனை மட்டும் கட்டிட்டு பேசாம அப்படி இருக்கலாம்னா, ஒரு காரை புதுசு ஷோரூம்ல இருந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ அதுக்கு தனியா ஆள் வந்துட்டு இருக்குது. சரி, அததான் பண்ணி தொலைச்ச எல்லாம் சரிதான். திரும்ப பார்த்தா 4 பைக் என்னத்த அவசியம் இருக்கு? அது எல்லாம் அப்டேட்டடா புதுசா போய் 26 மாடல், 24, 5 மாடல்னு தூக்கிட்டு வரானுங்க. இந்த மாதிரி நம்ம என்ன செய்யறோம்? எதுக்கு செலவு பண்றோம்? என்ன செலவு பண்றோம்? நம்ம காசு எவ்வளவு கைவிட்டு போகுது? இதெல்லாம் நமக்கு தெரியணும் இல்லையா? இதெல்லாம் தெரியாம இந்த மாதிரி மூடத்தனமான வாழ்க்கைய வாழ்றோம். நீ வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன். நீங்க கடன் வாங்கி கஷ்டப்பட்டு ஒரு வீட்ட கட்டி உட்காருங்க. வீட்ட கட்டி உட்கார்ந்துங்க. கார் நமக்கு அப்புறமா வாங்கிக்கலாம். வந்து அந்த கடன் எல்லாம் எப்படி கட்டுறீங்க? மாசம் அந்த வாடகை மிச்ச காசு, அப்புறம் ஏதாவது போக்குவரத்து காசு அதெல்லாம் சேர்த்து அந்த டியூவ கட்டிக்கிட்டே போணும். ஸோ அத வந்து ஒரு நிலையில கட்டி ஓரளவுக்கு குளோஸ் ஆகுது. சரி, இன்னும் ஒரு வருஷத்துல குளோஸ் ஆயிரும். நமக்கு கொஞ்சம் நல்லது வேணுமல்ல. வருமானமும் அப்ப கொஞ்சம் நல்லா இருக்குது. அப்ப என்ன பண்ணணும்? லோன குளோஸ் பண்றதுக்கு பதிலா, லோன் அங்கேயே இருக்கட்டும். ஒரு கார் வாங்கிட்டு, அதுல போயிட்டு வந்துட்டு. அப்போ அந்த கடன்ல இந்த கடனையும் சேர்த்து கட்டிக்கிட்டு, உங்களோட சந்தோஷத்த அதிகப்படுத்திட்டு நீங்க வாழலாம். அத விட்டுட்டு அதையும் வாங்கி வச்சு, ஆன் ஸ்பாட் இதையும் வாங்கி வச்சு, இதுவும் கட்ட முடியாம, அதுவும் கட்ட முடியாம, வருமானமும் இல்லாம கஷ்டப்பட்டது. இப்ப நம்ம வந்து 1 ஃப்ளோர் கட்டணும். 2ண்ட் ஃப்ளோர் கட்டும்போது, ஆ 2 வீடு ஃபுல்லா வாடகைக்கு விடுற மாரி கட்டிட்டு, கீழ் வீட்ட வாடகைக்கு குடுத்துட்டு மேல போயிட்டோம். அப்ப லோன் எடுத்தோம். லோன் வந்து கீழ் வீடு வாடகை வாங்கி, வாங்கி, வாங்கி கட்டி தீர்ந்து போச்சு. கையில இருந்து காசு போடல. இப்போ 3 வீடுமே 4 வீடு ஆயிருச்சு. 4 வீடு அந்த அந்த காசு வர்ற வாடகைய வச்சு திரும்ப லோன கட்டிட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு 10 வருஷத்துல அந்த லோன் கிளீன் ஆயிரும். சொத்து நமக்கு ஆயிரும். இல்லையா? நம்ம சாப்பிடறதுக்கு நம்ம சம்பாரிச்சு சாப்பிடுவோம். அது அதோட லோன அதே கட்டிக்கும். இப்படியெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள வந்து நம்ம பார்த்து, பருவிச்சு நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது, ஒரு விஷயத்த செய்யும்போது செஞ்சோம்னா, நமக்கு பெருசா பாதிப்பெல்லாம் வராது. இல்லையா? இதெல்லாம் புரியாம கசகசன்னு இந்த கடன வாங்குறது, அத செய்யறது, இத செய்யறது. வருமானங்கள நிரந்தரப்படுத்தாம ஒரு விஷயத்த செய்யறது. இதெல்லாம் செஞ்சா பணம் நம்ம செலவு பண்றது தப்பா போயிடும். அப்ப செலவு பண்ணலாமா அப்படின்னா, நம்ம சிந்திக்கும்போது பெருசா சிந்திக்கணும். கனவு காணும்போது அத விட பெருசா கனவு காணணும். செலவு பண்ணும்போது சிந்தனையோட செலவு பண்ணணும். அப்போ ஆத்துல கொட்டினாலும் அளந்து கொட்டணும். சேவிங்ஸுக்கு பாதி கொட்டிட்டு, செலவுக்கு பாதி கொட்டிறணும். டெய்லி சேவிங் போகுதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதே டைம்ல செலவும் பக்காவா பண்ணிக்கிட்டே இருக்கணும். நாளைக்கு என்ன பண்றதுங்கிறதெல்லாம் சிந்திக்க வேண்டியது இல்ல. இன்னைக்கு நல்லா திருப்தியா செலவு பண்ணணும். இந்த செலவு பண்ற காசுல ஒரு பர்ட்டிகுலர் அமௌண்ட் எப்பவுமே வந்து டெபாசிட்க்கு போய்க்கிட்டே இருக்கணும். அது நமக்கு தெரியாமயே போற அளவுக்கு நம்ம செட் பண்ணி வச்சிருக்கணும். அப்ப எங்கேயோ ஒரு வகையில, ஏதோ ஒரு வகையில அப்படியே காசு போய்க்கிட்டே இருக்கும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நான் அத ஃபீல் பண்ணியிருக்கிறேன். 1க்கு 2 கார் வச்சிருந்தோம். அப்போ ஒரு லோன் அமௌண்ட் காருக்கானது வந்து ஜாலியா ஓட்டுறதுக்காக வச்சிருந்தோம். அப்ப பசங்க கேட்டாங்க, "சார் அப்பா என்ன?" அப்படின்னு. "ஏய் அது டெபாசிட். ஆனா அனுபவிச்சுட்டே இருக்கலாம். அதுல லாஸ் ஆயிருமே, காசு போயிருமே, கடைசியில வந்து நம்ம வாங்குனத விட விலை கம்மியா தான் போகுமே. நீ என்ஜாய் பண்றியல்ல, ஜாலியா இருக்கிறியல்ல, நிம்மதியா இருக்கிறியல்ல, சந்தோஷம் இருக்குல்ல உனக்கு." எஸ். நீ வந்து ஒரு மாசம் மாசம் டெபாசிட் போட்டுக்கிட்டே இரு. நாளைக்கு அது குடுக்க போகும்போது உனக்கு என்னனாலும் நம்ம இப்போ ஒரு வண்டி யூபர் எடுத்து போறோம் ஒரு இடத்துக்கு. ரூ. 1000, ரூ. 800, ரூ. 700, ரூ. 600 வாடகை குடுத்து குடுத்து தான் போறோம். 10 நாள் போனா ரூ. 8000 ஆச்சு. ஒரு மாசத்துக்கு போனா ரூ. 24,000 ஆச்சு. உங்களால ஒரு 10, 12,000, 15,000 ஒரு லோன போட்டு ஒரு வண்டிய எடுத்து ஓட்ட முடியும் அப்படின்னா, நீங்க உங்க வீட்ல சும்மா நிறுத்திக்கலாமே. உங்களோட ரூ. 10,000 மாசம் நீங்க எங்கேயாவது போறக்கு டிராவல் செலவு பண்ற காசுக்கு, நல்ல சந்தோஷமா, லக்ஸரியா, சூப்பரா நீங்க டிராவல் பண்ணலாமே. ஸோ அதுக்காக ஒரு வண்டிய வாங்கி லோன போட்டு நீங்க கட்டிட்டு இருக்கலாம். ஒரு தப்பும் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு ஓட்டம் இருக்கு. நீங்க அடிக்கடி யூபர், ஆட்டோ அது இதுன்னு புக் பண்ணி போயிட்டே இருக்கிறீங்க.
அதுக்கு நிறைய காசை வேஸ்ட் பண்றீங்க. மாசமானா அதுவே ஒரு பெரிய அமௌண்ட் கையை விட்டு போகுது. இது நல்லாவே தெரியுது. பஸ்ல 3 பேர் 4 பேர் ஒண்ணா போறீங்க. 4 பேத்துக்கும் டெய்லியுமே வந்து ஒரு ரூ. 300 ரூ. 400 பஸ் காசு போகுது. ஸோ ஏகதேசம் வந்து ஒரு 16,000 15,000 நீங்க பஸ்ஸுக்கு வந்து டெய்லியும் செலவு பண்றீங்க அப் அண்ட் டவுன் அப்படின்னா, நீங்க ஒரு அவுட்டர்ல இருக்கிறீங்க. எல்லாரும் கஷ்டப்பட்டு மொங்குன்னு நடந்து வீட்டுக்கு வர்றீங்க. தூரமா இருக்கு. எல்லாம் இருக்குன்னா ஒரு வண்டி வாங்கி வச்சுங்க. அப்ப என்ன பண்ணலாம்? டக்குன்னு அதுல ஏறி உட்காந்து 3 பேரு சர்ருன்னு 4 பேரு சர்ருன்னு போய் அங்கெல்லாம் போயிட்டு வாரத்துக்கு ஒரு நாள் டூர்லாம் போய்க்கிட்டு, வீக்கெண்ட வந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு 4 பேர் ஒண்ணா பேசி சிரிச்சு போய்க்கிட்டு, இதுக்கெல்லாம் தேவை ஒரு வண்டி. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஒரு லோன போட்டு இது ஒரு டெபாசிட்டு. நம்ம இங்க வாடகை இந்த பஸ் டிக்கெட் காசு, அது காசு, இந்த காசு, யூபர் காசு இதெல்லாம் மிச்சம். இதையெல்லாம் சேர்த்து அதுல கட்டிட்டே இருக்க வேண்டியது. அதான் சொல்றேன். இதுக்கு வந்து இப்படிதான் ஃபார்முலாவே கிடையாது. யாரா ஒருத்தர் ஐடியா சொல்லி இத செய்யலாம்னு நினைச்சா சாத்தியமே படாது. தேவையே இல்லாம தங்கத்த வாங்கணும். தேவையே இல்லாம கார வாங்கணும். தேவையே இல்லாம எதையெல்லாம் செய்யணும் நீங்க. ஆனா இதெல்லாம் செய்யலாமான்னா செய்யக்கூடாது. ஆனா இதெல்லாம் கண்டிப்பா செய்யணுமானா இப்படியெல்லாம் கண்டிப்பா செஞ்சா தான் நீங்க முன்னேற முடியும். இப்படி பல குழப்பங்களோட இருக்கிறது தான் இந்த ஸ்பெண்டிங் சைக்காலஜிங்கிறது. ஸோ அதனால உணர்வுபூர்வமாக, தெளிவுபூர்வமாக உணர்ந்து, தெளிஞ்சு, உங்களுடைய தேவைகள புரிஞ்சு, இதுல என்ன டெபாசிட் ஆகும்னு தெரிஞ்சு, அதுக்காகவே நீங்க வந்து டெபாசிட்காகவே அந்த கார எடுத்து வைக்கலாம். ஸோ அப்படி அப்படியே ஒரு ரூ. 5,00,000 10,00,000 கார எடுத்துட்டு, அத அப்படியே கட்டிட்டே போனீங்கன்னா, ஒரு 5 வருஷத்துக்குள்ள அந்த லோன் முடிஞ்சதுன்னா, லோன் முடிஞ்சோனே அத வித்தா, கண்டிப்பா ஒரு ரூ. 6,00,000 7,00,000 கிடைக்கும். அது டெபாசிட். அவ்வளவுதான் விஷயமே. அத உபயோகப்படுத்திக்க வேண்டியதுதான். உங்க வாழ்க்கையில என்ன செலவா போச்சு? யூபர்ல போன காசு, இந்த காசு எல்லாம் இந்த லோனுக்கு போயிருச்சு. மிச்சம் கிடைச்சது அந்த காசு. அனுபவம், ஜாலி, சந்தோஷம் எல்லாமே நமக்கு இருக்கவும் செஞ்சது. அதே டைம்ல கரண்டும் போயிருச்சு. அதே டைம்ல நமக்கு வந்து தேவையான பொருளும் கிடைச்சது. இதுதான் விஷயமே. ஸோ நம்ம வாழ்க்கைய தெளிவா புரிஞ்சு, நிதானமா நம்ம ஆலோசனை பண்ணி, செலவுங்கிறது வந்து நம்மளுடைய ஒரு கான்செப்டாக இருக்க வேண்டும். அது வந்து நம்ம செலவு செய்யறது அறிவுபூர்வமாக நம்ம செலவுக்கூடியவர்களாக இருக்கணும். ஓகே, ரொம்ப நேரம் பேசிட்டோம். இனி நீங்க வந்து யாராவது பேசலாம். இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு? இந்த புரிதல் எப்படி இருந்துச்சு? எதுவா இருந்தாலும் சந்தோஷத்துக்காக நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். எஸ், மைக் ஆன் பண்ணி பேசுங்க. சார் ஒரு சந்தோஷத்துக்காக பேசுறேங்க. சொல்லுங்க சார். டவுட்டும் கூடங்க. புது பணக்காரன் இப்ப தேர்தல் நின்னானுங்களாம். செலவு பண்றதுக்கு வழி இல்லாத தெரியாம அதுல ஒன்றையும் செலவு பண்ணிட்டு இருக்காரு. இன்னொருத்தர் 2-3 கொண்டாட்டி கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொத்தை அனுபவிக்கிறது அப்படிலாம் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. சம்பாரிச்சு நிறைய அளவுக்கு மீறி சம்பாரிச்சிட்டாங்க. அது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படி பண்றாங்கன்னு வச்சுக்கல. இதெல்லாம் வாழ்க்கையில் நடக்குதுங்க. எஸ், கண்டிப்பா சார். அதெல்லாம் நடக்கும்ல. எஸ், வேற யார் பேசுறீங்க? மைக் யாரோ டக்குன்னு ஆன் பண்ணுங்க. சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். எஸ், பேசுங்க. சார் இன்னைக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் என்னன்னா ஒண்ணு வந்து இந்த எல்லாத்தையும் தாண்டி மேல போனவங்க ரொம்ப சிம்பிளா இருப்பாங்க அப்படிங்கிற விஷயம் ரொம்ப பிடிச்சதுங்க சார். இன்னொன்னு என்னன்னா மறந்துட்டேன். இல்ல இப்பதான் ஞாபகம் இருந்தது. எஸ். மத்தவங்களுக்காக செலவு பண்ணக்கூடாது. எல்லா விஷயமே ரொம்ப நல்லா இருந்ததுங்க சார். பணம்னா கொஞ்சம் ரொம்ப கன்ஃபியூஷன்ல இருந்தது முன்னாடி. இப்ப கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிட்டே இருக்குங்க சார்.
எஸ் ஏன் வந்து நல்ல நல்ல எந்த இடத்துல நம்ம வந்து நல்லா நம்மளோட இதை காமிக்கணும், வளர்ற ஸ்டேஜ்ல நம்ம வந்து நல்லா ட்ரெஸ் பண்ணணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து இதுவரை யாருமே சொல்லி கேட்டது இல்ல. நல்லா எஸ் இருந்துங்க சார். எஸ்மா எஸ் தேங்க்யூ தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ தேங்க்யூ. இன்னொன்னு ஓகே ஞாபகம் தான் சொல்றேன் சார், இன்னொரு 5 மினிட்ஸ்ல. கண்டிப்பாமா கண்டிப்பா. மேம் வாழ்க எஸ் வளமுடன் சூப்பரா எஸ்மா சொல்லியிருக்காங்க. அவங்க சந்தோஷத்துல மறந்துட்டு இருப்பாங்க சொல்ல. ஆமா கண்டிப்பா. சூப்பர் சார். இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்ததுங்க சார். அதாவது எஸ்மா பணத்தை வந்து தேங்க்யூ. நம்ம எப்படி கையாளணும் அப்படிங்கிறது, அதாவது நம்ம வளரும்போது அந்த பணத்தை எப்படி எல்லாம் நம்ம செலவு பண்றோமோ அது தெரியாது, ஆனா பண்ணிக்கிட்டே இருப்போம். அப்பதான் அந்த பணம் நமக்கு ரிட்டர்ன் வருதுன்றதே தெரியாது, பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேல போன அப்புறம் நம்ம வந்து நம்ம கிட்ட எல்லாம் இருக்கும், ஆனா பாத்தீங்கன்னா சிம்பிளி சூப்பரா இருப்போம். அதுதான் வந்து அஹ், அஹ், வளர்ந்தவங்களோட அந்த பணம் இருக்கிறவங்களோட அந்த இதுவா இருக்கும் சார். அது கண்டிப்பா அப்படிதான் சார் எல்லாரும் இருக்காங்க, நான் அதை பார்த்திருக்கேன். ஆமா அவங்க சிம்பிளா இருக்காங்க நினைச்சிட்டு நம்ம சிம்பிளா இருந்துடக்கூடாது. இதுவே ஆனா நிறைய முட்டாள்தனமான பேர் விஷயம். அதுதான் சார் அடுத்து சொல்ல வந்தேன். இப்போ அவங்க சிம்பிளா இருக்கிறாங்க, பணம் இருக்குது, அவங்களே இப்படி இருக்காங்க, நம்ம ஏன் அப்படி இருக்கணும், ஏன் நம்ம ஓடணும் அப்படின்னு நிறைய தாட்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல எனக்கு இருந்தது. அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் மாறிட்டேன். இந்த கிளாஸ்க்கு வந்த அப்புறம் இன்னும் நிறையவே மாறிட்டேன் சார். கண்டிப்பா ஓரளவுக்கு என்ன சொல்லணும்னா, நான் எப்பயுமே ஒரு பணம் இருந்தாலும் இல்லைனாலும் எனக்குண்டான இதை வந்து நான் கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருப்பேன் சார். அதுக்கப்புறம் பணம் இல்லாத போதும் நான் அப்படிதான் இருந்திருக்கேன். பணம் வந்த பிறகும் என்னோட மைண்ட்ல நான் இப்படிதான் இருக்கணும், நம்மளோட பர்சனாலிட்டி இப்படிதான் இருக்கணும், நம்மள பாக்குறவங்க வந்து வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுமா, கேட்கல. சவுண்டே வர மாட்டேங்குது. சார் நான் ஞாபகம் வந்துச்சுங்க சார், நான் சொல்லட்டுமா? சொல்லுங்க 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 சொல்லுங்க. அவங்களுக்கு ஹேங் சார் ஆயிடுச்சு. அதாவது பணம் சம்பாதிக்கும் போது எவ்வளோ ஹாப்பியா சம்பாதிக்கிறோம், அது வந்து நமக்கு இம்பார்ட்டன்ட்டு. அதுதான் நம்ம லைஃப்பை வந்து ஹாப்பியா ஆக்கும் அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு ரொம்ப டச்சிங்கா இருந்ததுங்க சார். கண்டிப்பா அதே மாதிரி செலவு பண்ணும்போதும் ஹாப்பியா செலவு பண்ணும். இப்ப எல்லாமே எல்லாமே வந்து அது எக்ஸ்பீரியன்ஷியலா அது வந்து கரெக்டா புரிஞ்சுதுங்க சார். எஸ். நிறைய பேர் செலவழிக்கும் போது ஐயோ அவ்வளோக்கா செலவழிக்கிறேன் அப்படி ஆமா அது நினைச்சிட்டே அது ஒரு செலவழிச்சா. அது ஒரு பெரிய மைனஸ் அது. சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். தேங்க்யூ சார். எனக்கு தேங்க்யூ. இந்த கிளாஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நானும் அப்படிதான் சார் பண்ணுவேன். பணம் வந்து அப்படியே சேர்த்து சேர்த்து வைக்கணும், நம்ம செலவு பண்ணக்கூடாது, பார்த்து பார்த்து செலவு பண்ணணும். ஆனால் இப்போ வந்து எனக்கு என்னென்னா, நான் ஒரு 2000 செலவு பண்ணால் அது ரிட்டர்ன் 4000 வருது சார். அதுதான் சார், நான் இந்த நல்ல இஎஃப்டியில் எனக்கு அது புரிதல் கிடைச்சது சார். இஎஃப்டி அந்த எனர்ஜி, மணி வந்து ஒரு எனர்ஜி, அது நம்மளுக்கு வேணும்னா அந்த எனர்ஜியை நம்மளும் செலவு பண்ணணும், அது புரிஞ்சுது சார். எனர்ஜி ஃப்ளோ, பயப்படுறாங்க எனர்ஜி எல்லாரும் கன்வர்ஷன். செலவு பண்றதுக்கு. எஸ், சார் பயப்படுறதுனால தான் அவங்க. எஸ்மா சொல்லுங்க. சார் எனக்கு அதுக்குள்ள சிக்னல் இது ஆயிடுச்சுங்க சார். அதான் சார், சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்குள்ள இருந்தாலும் அதை வந்து நான் எப்படி பண்றது, அந்த ஒரு ஒரு அமௌண்ட் இது இந்த அளவுக்கு நம்ம கொடுக்கணும் அப்படின்னா கூட சரி பாவம் அவங்க இப்படி இருக்காங்க, நம்ம அப்படி கொடுக்க கூடாது, நாம ஏதோ தானம் பண்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் நினைச்சு நிறைய பண்ணிருக்கேன் சார். ஆனா இப்போ வந்து கான்ஸ்டன்டா இப்படிதான் சம்பாதிக்கணும் அப்படிங்கறது நம்ம குரூப் வந்தவரை நான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு பண்ணிட்டு இருக்கேன் சார். அந்த தான தர்மம் பண்றதுதான் நல்லது. அந்த மாதிரி எல்லாம் அது நல்லதுதான், அது எப்படி பண்ணணும்னு தெரியாது பண்ணிட்டு இருந்தேன். என்கிட்ட எவ்வளவு காசு இருந்தாலும், ஆனா நான் செலவு பண்ணுவேன், செலவு பண்ணாலும் எனக்கு ரிட்டர்ன் கிடைச்சிட்டே இருக்கும். பர்ஸ்ல 10 ரூபாய் இல்லாத வரைக்கும் பண்ணுவேன், அது காலியான உடனே திரும்பி ரிட்டர்னா டபுளா வந்து சேரும். சோ அந்த மாதிரிதான் இருந்திருக்கு. ஆனா அந்த சம்பாதிக்கிறது ஏர்ன் பண்றதை மட்டும் கொஞ்சம் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது எப்படி இவ்வளவு காசு அவங்க கிட்ட வாங்குறது, இவங்க வாங்குவாங்களா இத அப்படின்னு எல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து அதெல்லாம் போல்டா நல்லா பேசுற ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன் சார். தேங்க்யூ சார். கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஆல். ஹேவ் எ நைஸ் டே. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார்.